மக்களே, நான் உங்கள் பிஎம்ஆர். இன்றைக்கி வந்து அகஸ்தியமலை ட்ரிப்பில் 3rd டேயில் இருக்கிறோம். ஸோ நம்ம வந்து செகண்ட் டேயில் அகஸ்தியமலை பின்னாடி தெரியுற அகஸ்தியமலை டாப்புக்கு போயிட்டு வந்தோம். ஸோ நீங்கள் டே 2 அண்ட் டே 1 வீடியோஸ் பார்க்கலான்னா அதோட வீடியோஸ் லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை போயிட்டு கண்டிப்பாக பாருங்கள். இப்போ டே 3 நம்ம வந்து அந்த பேஸ் கேம்ப்லேருந்து, அதை பின்னாடி தெரியுதுல அந்த பேஸ் கேம்ப்லேருந்து நம்ம கீழே இறங்க போகிறோம். இங்கேருந்து இன்னொரு 15 கிலோமீட்டர் நம்ம வந்து அப்படி மலை ஃபாரஸ்ட் வழியாகவே நடந்து போக போகிறோம். ஸோ இந்த போகிற வழியில் நம்ம ரிட்டர்ன் போகிற வழியில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அதெல்லாம் வந்து டே 3ல் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம 2 o'clock போனோகார்டில் போய் பஸ் பிடிக்கணும். ஸோ அதை பிடிக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த டே 3ல் வருது. ஸோ தொடர்ந்து நம்ம கூட இணைஞ்சிருந்துங்க. இந்த ஃபுல் வீடியோவுமே செமையாக இருக்க போது. வாங்க தொடர்ந்து என் கூட பயணிங்க. டே 3 ட்ரெக்கிங்க்கு காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாதி பேர் வந்து அகஸ்தியரை பார்க்க போகிறதுக்காக செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. நாங்கள் ஏற்கனவே அகஸ்தியரை பார்த்துட்டதுனால கீழே போகிறதுக்கு ரெடியாக இருந்தோம். வெதர் ரொம்ப ஜில்லுன்னு இருந்ததுனால ஒரு கட்டஞ்சாயா குடித்தோம். அந்த வெதருக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. அது கூட வந்து இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து புட்டும் அதுக்கு வந்து சன்னாக்கூட்டு கொடுத்தாங்க. வழக்கமாக இங்கே 6 மணிக்கே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க. பட் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 6:30க்கு மேலே தான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் ஒரு செம பொடி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்குறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸில் கொஞ்சம் பேர் இந்த ஜில் வெதரை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. டே 3 ட்ரக்குக்கு ஆக்சுவலாக இங்கே சீட்டு வாங்கிட்டு போனோம். இப்போ அவங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. இது பாதி பேர் மேலே அகஸ்தியர் மலைக்கு போவாங்க. நாங்கள் வந்து கீழே போக போகிறோம். நாங்கள் டே 3ல் இருக்கிறோம். டே 2 ஏற்கனவே நாங்கள் மேலே போயிட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 7 o'clock நம்ம வந்து மேலே அகஸ்தியரை பார்க்க போகிறவங்கள அலோவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு கீழே கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். பாய் பேஸ் கேம்ப். ஸோ எங்களை சேஃபாக பார்த்துக்கிறது ரொம்ப நன்றி. நாங்கள் இப்போ டே 3ல் 7:30 ஆகுது. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கள் ட்ரெக்கிங்கை கீழே இறங்குறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ போகும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா காற்று அடிச்சுக்கிட்டு இருக்குது. வெதர்லாம் செம்ம ஜில்லுன்னு இருக்குது. அப்படியே கிடுக்கிடுன்னு நடுங்கிக்கிட்டே வருது. ஸோ கேம்ப்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 meters தான் இருக்கும். கரடி நைட் கரடி ஏதாவது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் அதோட ஷெட் இருந்தது. இப்போ நாங்கள் கீழே இறங்க போகிறோம். ஸோ இறங்குறதுக்கு முன்னாடி அகஸ்தியருங்க பிள்ளையார் எல்லாத்தையும் ஒரு கும்பிடு போட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். நேற்று மேலே போகிறதுக்காக இந்த வழியில் போனோம். ஸோ இப்போ திரும்பி இறங்குறதுக்கான இந்த வழியில் போயிட்டுருக்கோம். முன்னாடி நம்ம பால் போயிட்டுருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம டீம்ஸ் எல்லாமே போயிட்டுருக்காங்க. ட்ரக் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 minutes ஆகுது. பார்த்தீங்கன்னா இந்த டீப் ஃபாரஸ்ட்டில் போகும்போது இந்த பறவையோட குரல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஏர்லி மார்னிங் நேற்று ஏர்லி மார்னிங்கும் இதே மாதிரி நிறைய குரல் கேட்டுச்சு. இன்றைக்கும் நிறையா கேட்குது. உங்களுக்கு இதில் மொபைலில் கேட்குதான்னு தெரியல. பட் ஆனால் இங்கே இருக்கும்போது செம சவுண்டு பயங்கரமாக கேட்குது. தனியாக தான் போயிட்டுருக்கேன். எனக்கு முன்னாடி போகிறவங்க ஒரு 200 meters முன்னாடி போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே சோலோ ட்ரெக்கிங் செம திரளாக தான் இருக்குது. இது ஏர்லி மார்னிங்கிறதுனால அந்த மிருகங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா வர வழி ஃபுல்லாகவே நிறைய இடத்துல கரடிச்சானம் நிறையா இருந்தது. ஓகே, ஹோப்ஃபுல்லி அகஸ்தியர் பத்திரமா கூட்டு போவார் நம்புவோம். வாங்க தொடர்ந்து என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் வரதெல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். வர வழியில் பார்த்திங்கன்னா அந்த பெரிய மரம் ஒன்று விழுந்து கிடக்கு. இது மேபி இப்போ ரீசெண்டாக அடித்த புயல் எதுலையாக விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் ரொம்ப ஸோ இந்த மாதிரி அடர்ந்த காட்டுக்குள்ளே தனியாக ட்ரெக்கிங் போகிறதெல்லாம் வந்து ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பார்த்துக்கங்க, முன்னாடி ரொம்ப தூரம் தள்ளி தான் ஆட்கள் போயிட்டுருக்காங்க. இந்த நடந்து போகிற எல்லாமே செம்ம த்ரில்லிங்காகவும் இருக்குது, செம்ம எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த அகஸ்தியர் மலை வந்து ஒரு டைம் அது எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். உங்களால் நடக்க முடியும் அப்படின்னா. எங்களோட ட்ரக் வந்தவங்க சில பேர் வந்து அந்த செகண்ட் டேஸ்லேயே வந்து ரிட்டர்ன் போயிட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரே நாள்லேயே ஒரு 30 kilometer கிட்ட இறங்கி போயிட்டாங்க. பட் நாங்கள்லாம் வந்து அக்கேஷனல் ட்ரக்கர்ஸ் தான். ஸோ அதனால் இந்த 15 kilometers தான் கரெக்டாக இருக்குது. ப்ராப்பரான ரெஸ்ட் எடுத்து போகிறது தான் பெட்டராக இருக்குது. அது இன்னொன்று வேறு, நீங்கள் இந்த 3 days இங்கே ஸ்டே பண்ணிங்கன்னா இந்த நேச்சுரல்ஸ் எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். பட் அங்கே வந்து உங்களுக்கு லஞ்சும் டின்னரும் கஞ்சி மட்டும் தான் கொடுப்பாங்க. அந்த கஞ்சி பிடிக்காதனாலே நிறைய பேர் சீக்கிரமாகவே கிளம்பிடுறாங்க. 2 daysலேயே போயிடுறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 பாதை போகும். இந்த ஒரு பாதையும் போயிட்டுருக்கு. இப்படி நம்ம வந்து கீழே போகிறதுக்காகனா இந்த பாதை வந்து இது தான். அவங்களே ஒரு டைரக்ஷன் வச்சுருக்காங்க. பட் அந்த பாதை எங்கே போகுதுன்னு தெரியல. நம்ம அந்த வழியில் தான் இறங்கி போகணும். டே 1ல் நம்ம ஃபேஸ் பண்ண ஒரு டிஃபிகல்ட்டான ரூட்டில் தான் இப்போ இறங்கிட்டுருக்கோம். ரொம்ப இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோப்.
கிட்டத்தட்ட அந்த மலையோட ஸ்லோப் பார்த்திங்கன்னா ஒரு 80 டிகிரி அந்த மாதிரி இருக்கும். தலைகீழாக இறங்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நீங்கள் டே 1லையும் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். இது போக நம்ம ரிட்டன் இறங்கும்போது இந்த கொஞ்சம் ஏரியா மட்டும் தான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். மற்றபடிலாம் கொஞ்சம் ப்ளைன் சர்ஃபேஸ் தான் நிறையா இருக்கும். நம்ம ரூட்டை க்ராஸ் பண்ணி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கு. நான் இது அந்தளவு டிஃபிகல்ட்டாக இருக்குமான்னு தெரியல. கொஞ்சம் ப்ளைன் சர்ஃபேஸ் மாதிரி தான் தெரியுது. இந்த 3 days ட்ரெக்கிங்கில் பார்த்திங்கன்னா நமக்கு சான்சஸ் வந்து எப்போயாவது தான் கிடைக்கும். இயர்லி ஒன்ஸ் தான் நம்ம இந்த 3 days வர முடியும். நினச்சதுமே இந்த இடத்துக்கு வர முடியாது. ஸோ 3 days யூட்டிலைஸ் பண்ணி நல்லா இங்கே இருக்க ஃப்ரெஷ் ஏர் எல்லாத்தையுமே இன்ஹேல் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் நாங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக போகிறது. ஸோ இதில் டார்கெட் வச்சு டைம் சீக்கிரமாக போய் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் எங்கள் டீம் எப்பயுமே விரும்புவாங்க. நம்ம காமேஷ் பார்த்தீங்கன்னா 4 டைம் அகஸ்தியர் மலை ஏறி இருக்காரு. கொஞ்சம் வெறித்தனமான ட்ரக்கர் தான். வெறித்தனமான இல்லை, பிடிச்ச ட்ரக்கர். ரொம்ப பிடிச்சிருக்கு அகஸ்தியர் மலை, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 4 டைம் ஏறி எத்தனை வருஷத்தில் ஏறி இருப்பீங்க சார்? இப்போ கண்டினியூஸாக 4 இயர்ஸாக வந்துட்டு இருக்கு. ஓ, கண்டினியூஸாக 4 years. ஆமாம், நம்மளுக்கெல்லாம் ஒரு டைம் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவர் எவ்வளோ டெடிக்கேஷனாக இருந்தால் 4 டைம் கண்டினியூவாக 4 years வந்திருக்காரு. ரியலே கிரேட் தான். டார்க்கான ஃபாஸ்ட் வந்துட்டோம். இப்போ இந்த புல்வெளிகள் பக்கம் வந்துட்டோம். ஸோ நம்ம கூட இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வேறு கமலேஷ். ஸோ அது பூரா இன்னும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள். என் பேர் பெருமாள் பிள்ளை, ஊர் கடுக்கரை, நாகர்கோவில். ஸோ நாகர்கோவில். வா, மோனிஷ் நாமக்கல், ராபின் திருநெல்வேலி. வா, நானும் தென்காசி தான், விழுப்புரம். ஸோ இவங்களாம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட மொத்தம் தமிழ்நாடே வந்திருக்கு. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ இப்போ பயங்கரமான ஃபாரஸ்ட்டை தாண்டி இந்த புல்வெளி பக்கம் வந்துட்டோம். ஸ்டார்ட் பண்ணி 1 hour ஆகுது. ரிட்டர்ன் வரும்போது இந்த ஏர்லி மார்னிங் சன்லைட்டுக்கு இந்த லொக்கேஷன் செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம தமிழ் பாய்ஸ்லாம் அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏர்லி மார்னிங் இந்த புல்வெளியில் வர்றது, இந்த குளுமையான ஒரு சூப்பரான இந்த தென்றல் காற்று, இப்படி ஒரு செமையான லொக்கேஷன்ஸ், இந்த ஃபீலிங்ஸே சும்மா வேறு லெவல் தான். நேற்று வந்து இந்த மலை இருக்குல்ல, இந்த மலைக்கு பேக் சைடு தான் போனோம். இந்த மலைக்கு பேக் சைடு போனோம். அந்த சூரியன் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி தான் வந்து அது அகஸ்தியர் மலை இருந்தது. அங்கே தான் போயிருந்தோம். இப்போ அங்கே முடிச்சுட்டு திரும்ப ரிட்டன் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ஏர்லி மார்னிங் இந்த சன்ரைஸ்க்கும் அதுக்கப்புறம் இந்த புல்வெளியை பார்க்கும்போதும் செமையாக இருக்குது. இதெல்லாம் லைஃப் டைம் மெமரிஸ். செம்ம கிறிஸ்டல் கிளியரான தண்ணி. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட ஸ்பீஷீஸ்க்கான, அதாவது வேறு எங்கேயுமே அந்த ஸ்பீஷீஸை பார்க்க முடியாது. இந்த மலைகளில் தான் வாழுது. கிட்டத்தட்ட 2000க்கும் மேலே மூலிகை தாவரங்கள் இங்கே தான் இருக்குது. உண்மையிலே நம்மளுக்கு கடவுள் கொடுத்த ரொம்ப ரொம்ப பெரிய கிஃப்ட் இது தான். இதை அழியாமல் பாதுகாத்துக்கணும். நம்மளோட அடுத்த சந்ததிகளுக்கு இதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். இந்த புல்வெளி பாதைலாம் பார்க்க கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் உள்ள பாறைகள் வந்து நம்ம மேலே காட்டுக்குள்ளே இருக்கிற பாறைகள் பார்த்திங்கன்னா கரும்பாறைகள். இதில் இருக்கிறது ஒரு சுண்ணாம்பு பாறை. பார்த்திங்கன்னா ஒரே நம்மளை ஸ்கிட்டாக, நம்ம செருப்புலாம் கரெக்டாக செருப்பு ஷூ கொஞ்சம் ப்ராப்பராக போடலன்னா ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. கீழே விழுந்தாலும் அடிபடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ரூட்டு தான் இந்த புல்வெளி பாதை. நம்ம புல்வெளி ரூட்டெல்லாம் க்ராஸ் பண்ணி இப்போ நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணி 1.5 hours ஆகுது. டைம் இப்போ 9 o'clock ஆகுது. போகிற வழியில் இன்னும் ஒரு சில ஃபால்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு செமையான குளியல் போட்டு போகலாம். ஆக்சுவலாக அந்த புல்வெளியில் பார்த்திங்கன்னா இந்த சன்லைட்டுக்கும் இங்கே உள்ள சின்ன சின்ன அதாவது மரங்களோட அந்த நிழல் அது எல்லாமே செம சூப்பராக இருக்குது. காற்று அடிக்கிறது உண்மையிலே புதிய தென்றல் தான். நம்ம தமிழ் பாய்ஸ்லாம் கொஞ்சம் இந்த ஃபால்ஸ் ஓரத்தில் கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ அடுத்த நெக்ஸ்ட் லெவல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அட்டையார் கேம்ப் வந்துட்டோம். இங்கே ஒரு சின்ன பார்த்திங்கன்னா ஒரு டென்ட் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. இந்த அட்டையார் கேம்ப் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த ஃபால்ஸ் மாதிரி, அதாவது இந்த தண்ணி எங்கே போகுதுன்னா அந்த இங்கே பேப்பரப்பு டேம் ஒன்று இருக்குது, அந்த டேம் தான் போகுது. நம்ம அகஸ்தியர் மலையிலேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம். கேரளா சைடில் ஒரு பெரிய டேம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் வந்து பேப்பரப்பு டேம். நம்ம புல்வெளியில் வரும்போதும் தெரிஞ்சிருக்கும். நம்ம இதை தாண்டி போகும்போது அது தெரிஞ்சதுன்னா திரும்பியும் அந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். புல்வெளியை தாண்டி காட்டுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே உள்ள ஒவ்வொரு மரமும் பாருங்களேன் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. செம பெருசாக இருக்குல்ல. ஒரு மரம் இல்லை, எல்லா மரமுமே பயங்கரமான பிரம்மாண்டமான மரங்கள். இந்த பாகுபலியில் வர மாதிரி எல்லாமே செம பிரம்மாண்டம் தான். அட்டையார் கேம்ப்லேருந்து அடுத்த ஒரு 5 minutesலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு பிரம்மாண்டமான ஒரு ஃபால்ஸ்.
டே 1ல் நம்ம போகும்போது இந்த ஃபால்ஸ்லாம் மேலே வரைக்கும் ஏறி போயிட்டு வந்தோம். ஸோ அங்கே மேலே டாப்பில் இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது, அங்கே வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தோம். இந்த மரத்தோட வேர்களை பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த மண்ணை பிடிச்சிட்டு இருக்கு. இதுதான் நம்மளையும் பாதுகாக்குது, இந்த காடுகளையும் மண்ணரிப்புலேருந்து பாதுகாக்குது. ஃபுல்லாக வேர்கள் தான். அதை ரொம்ப கம்மியான மனித நடமாட்டங்கள் உள்ள இந்த காட்டில் உள்ள பறவைகள்லாம் எங்களை பார்த்தோன்னே கத்திட்டு, அது ஏதோ புதுசாக ஏதோ பார்த்த மாதிரி கத்திட்டு அங்கங்கே பறந்துட்டு எங்களை ஃபாலோ பண்ணியே வந்துட்டு இருந்தது. மேபி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கும் போல இருக்குது அதோட கூட்டங்களுக்கு. வளம் பைன்டியார் கேம்ப் வந்துட்டோம். ஸோ இங்கே தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டே போகும்போது குளிச்சோன்னு நினைக்கிறேன். அந்த ஃபால்ஸ் மேபி அந்த ஃபால்ஸாக இருந்ததுன்னா இப்போ போயிட்டு ஒரு குளியலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் வாக்கிங் கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து டைம் வந்து 9:45 கிட்டத்தட்ட நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 hours 15 minutes ஆகுது. இது எஸ் அதே ஃபால்ஸ் தான், நம்ம குளிச்ச அதே ஃபால்ஸ் தான். இப்போ இங்கே ஒரு செமையான குளியலை போட்டு அடுத்த லெவல் ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இந்த ஃபால்ஸும் ஃபஸ்ட் டே குளிச்சுட்டு இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டு போயிருந்தோம். நம்ம தமிழ் பாய்ஸ்லாம் நம்மளுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்க குளிக்கிறாங்களாம் தெரியல, ஆமாம் அவங்களும் குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நம்மளும் ஒரு குளியலை போட்டு எப்படியும் ஒரு 1/2 hour நல்ல ஒரு குளியலை போட்டு அதுக்கப்புறம் ஜேர்னியை கன்டினியூ பண்ண வேண்டியதான். டீம்லாம் செமையான ஒரு குளியலை போட்டுட்ருக்காங்க. இதை தொடர்ந்து நம்மளும் போய் குளிக்கலாம். இவ்வளோ சூப்பரான தண்ணியை பார்த்துட்டு எப்படி குளிக்காமல் போகிறது? வாங்க போகலாம். இந்த ஃபால்ஸ் பக்கத்தில் ஒரு பெரிய நண்டு இருந்தது, அதை தான் கேப்சர் பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு டைம் 10:15 ஆகுது. ஃபால்ஸில் ஒரு செமையான குளியல், ஒரு 1/2 மணி நேரம் பயங்கரமான குளியலை போட்டுட்டு அடுத்த லெவல் ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக வரும்போது இந்த இடத்த நம்ம ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 2 hours வாக் பண்ண வேண்டிய இருந்தது. இப்போ நம்ம ரிட்டர்ன் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தொடர்ந்து பார்க்கலாம். ஒன்றில் கண்ணன் சார் இதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. இதுதான் வந்து போதி மரம், அதாவது இங்கேருந்து தவம் பண்ணலாம். ஏன்னா இந்த மரத்துக்கு 2 பக்கமே பார்த்திங்கன்னா ஒரு அந்த வேர்களே சுவர் மாதிரி இருக்கும். ஸோ இது தவம் பண்ணுறதுக்கு ஒரு மரம் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வழியில் நான் ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணி வந்த இடத்துல ஏதோ ஒரு அங்கே புகை மூட்டம் தீரிகிற மாதிரி தெரிஞ்சுது. அதுபோக இந்த பக்கத்தில் மேலே டாப்பில் தெரியுது பார்த்திங்களா, இதுதான் பொதிகை மலை, அகஸ்தியர் மலை. இதுக்கு தான் நம்ம போயிட்டு இப்போ ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். அது பக்கத்தில் அது ஒரு 3 மலை பெரிய மலையா, ஐம்பொதிகையான்னு தெரியல. ஸோ அந்த மலையும் இருந்துச்சு. இந்த மரம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கல்லுக்கு மேலே நிற்கிது ஃபுல்லாகவே. அந்த வேர்கள்லாம் அப்படியே கல்லில் எப்படி பிடிச்சிட்ருக்கு. காரமனையார் கேம்பை கிராஸ் பண்ணும்போது டைம் வந்து கிட்டத்தட்ட 10:50 ஆகுது. நம்ம அந்த ஃபால்ஸில் குளித்து ஒரு 45 minutes ஆகுது. இப்போ திரும்ப அடுத்து இன்னொரு ஃபால்ஸ் வருது இந்த காரமனையார் டேம் பக்கம். ஆக்சுவலாக இந்த கேம்பு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபால்ஸ் பக்கமே தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க ஸ்டே பண்ணும்போது அந்த தண்ணிலாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா கேம்புமே கிட்டத்தட்ட க்ளோஸ் டு ஃபால்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு ஃபால்ஸும் இருக்கிற இடமும் ஃபாரஸ்ட்லாம் செம்ம டென்ஸாக இருக்குது. க்யூவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூப் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த டியூப் வந்து இந்த ஃபால்ஸ்லேருந்து டேரெக்டாகவே அந்த கேம்புக்கு தண்ணி போயிட்டே இருக்குது. அதிலே தண்ணி போகிறது தெரியுது, பபுள்ஸாக தெரியுது. பட் ஆனால் வீடியோவில் அதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். டே 1ல் நம்ம இந்த ஃபால்ஸை க்ராஸ் பண்ணும்போது டைம் வந்து 11:30 க்ராஸ் பண்ணோம். இப்போ 11 o'clock ரிட்டர்ன் வந்திருக்கோம். அகஸ்தியர் ஃபால்ஸ், அந்த அகஸ்தியர் மலைக்கு போகிறவங்களாம் இப்போ தான் நம்மளை க்ராஸ் பண்ணி போகிறாங்க. இந்த ஒரு மரமே எவ்வளோ பெரிய மலையை அப்படியே தடுத்து நிறுத்தி வச்சு பாருங்கள். இது ஃபுல்லாகவே மலை வேர் தான். இந்த வேரே அப்படி பெரிய காங்க்ரீட்டில் கட்டி சவுறு மாதிரி ஃபுல்லாக இந்த மலையை எவ்வளோ பெரிய பாறைகளெல்லாம் தடுத்து நிறுத்தி வச்சுருக்கு. அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள் அகஸ்தியர் மலை. இதை பார்க்குறதுக்கு நம்ம எத்தனை மலைகளை க்ராஸ் பண்ணி போயிருக்கோம் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 7-8 மலையை க்ராஸ் பண்ணி போயிருக்கோம். சிம்மில் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுற அந்த பிக்கெட் ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான செக்கிங் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஏன்டா செக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னா எந்த ஒரு கேரி பேக் எதையுமே கேரி பண்ண விட மாட்டாங்க. ஸோ அதோட உண்மையான ரீசன் இங்கே வந்தப்பறம் தான் தெரியுது. ஏன்னா இங்கே எங்கேயுமே ஒரு சின்ன ஒரு கவர் கிடையாது. அண்டு இயற்கையை செமையாக பாதுகாக்கிறாங்க. அதுக்கும் நம்மளும் சப்போர்ட் பண்ணுற வகையில் எந்த ஒரு கேரி பேக் எதையுமே கொண்டு வராமல் இருக்கிறது பெட்டர். அதாவது சன்ஸ்க்ரீன், மற்றபடி எந்த ஒரு குளிக்கிறதுக்கான சீவைக்கா, ஷாம்பு எதையுமே அலோவ் பண்ணுறதில்ல. மேலும் அதுவும் இங்கே தேவையுமே இல்லை. ஏன்னா இங்கே குளிக்கிற தண்ணியுமே ஃபுல் ஆயுர்வேதிக்க தண்ணியாக இருக்கிறதுனால அது எதுவுமே நம்மளுக்கு தேவையும் இல்லை. ஜேட்டா பாருங்கள், ஃபாரஸ்ட் கார்டாக இருக்கிறாரு. ஒரு வயசு வந்து 65. இன்னும் ஃபாரஸ்ட்லாம் செமையாயிடுறாரு.
க்ராஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் கேம்ப். இல்லை இல்லை இங்கே வெயில் இந்த கேம்ப் கிட்டத்தட்ட ஒரு 10:30 11 கிட்ட நம்ம ஃபஸ்ட் டே க்ராஸ் பண்ணோம். இன்றைக்கி வந்து வரும்போதும் சேம் டைம் 11:30. அகஸ்தியர் மலை ட்ரெக்கிங் பார்த்திங்கன்னா டே 1 ஃபுல்லாகவுமே அடுத்து என்னன்னு பல ஆச்சரியங்கள் விட்றதா ஒரு இருந்தது. பட் ரிட்டன் வரும்போது ஃபுல்லாகவுமே மெமரிஸாக இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட் டே இங்கே என்ன பண்ணோம், எங்கே உட்காந்து சாப்பிட்டோம், எங்கே குளித்தோம் அப்படின்ட்டு ஃபுல்லாகவுமே மெமரிஸாக இருந்தது. ஸோ டோட்டலாகவே இந்த ஃபுல் ஜர்னியுமே லைஃப் டைமில் மறக்க முடியாத ஒரு சூப்பர் ஜர்னியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஃபிட்டாக இருந்தீங்கன்னா, ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் இந்த லைஃப் டைம் செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த அகஸ்தியர் மலை ட்ரெக்கிங் எனக்கு வந்து நிறைய கலர்ஃபுல்லான மெமரிஸ் கொடுத்துச்சு. பார்த்திங்கன்னா இங்கே பார்க்கும்போது சில பேர்லாம் 60 வயசு அதுக்கு மேலே உள்ளவங்கலாம் ட்ரெக்கிங் வராங்க. ஸோ அவங்களோட ஃபிட்னஸ் பார்க்கும்போதெல்லாம் மெய் சில இருக்குது. அதுபோக சில லேடிஸ் பார்த்திங்கன்னா 40-45 இயர்ஸ் இருக்கும். ஸோ அவங்களும் கப்புள்ஸாகவே ட்ரெக்கிங் வராங்க. இன்னும் நிறைய பேர் மேரேஜ் ஆன கப்புள்ஸுமே டைரெக்டாகவே ட்ரெக்கிங் வராங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம கிரேட்டு தான் தோணுது அவங்களாம். இன்னொன்று மேலே ஏறுற அந்த லாஸ்ட்டு ஸ்டெப்ஸ் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக டே 2ல் போய் பாருங்கள். அதுலலாம் கயிறில் ஏறி மேலே போகணும். அதெல்லாம் அவங்க ஃபீமேல்ஸ்லாம் வந்திருக்காங்க. அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது செம்ம சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஹைட்டுக்கு அந்த கயிறில் ஏறும்போது எனக்கு இது வரைக்கும் அவங்களாம் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. அதிலலாம் அவங்க ஏறி வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மேய்ச்சல் இருக்குது. நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவங்களாம் இன்றைக்கி தான் வந்து ட்ரெக் ஏற போகிறாங்க. இந்த அகஸ்தியர் மலை ட்ரெக்கிங் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு போகணும்னு தேவையே இல்லை. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட எவ்ரி 1 கிலோமீட்டருக்கு நம்மளுக்கு தண்ணி கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் இந்த 3 நாளும் பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த ஒரு மினரல் வாட்டர் அது எதுவுமே குடிக்கல. டேரெக்டாக அப்படியே மலையிலேருந்து வர தண்ணி தான் குடிச்சிருக்கோம். பட் எந்த ஒரு சிக்குமே ஆகலை. ஃபுல்லாக மூலிகை தண்ணீர் தான். அதுவும் செம ஃப்ரெஷ்ஷான வாட்டராக. ஆக்சுவலாக எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் யாருக்குமே எங்கள் கேம்பில் உள்ள யாருக்குமே இல்லை. ஸோ உண்மையில் இயற்கை ரொம்ப ரொம்ப கிரேட் தான். ஸோ ஆல்மோஸ்ட் அகஸ்தியர் மலை ட்ரெக்கிங் எண்டுக்கு வந்துருச்சு. நம்ம மார்னிங் 7:30 அங்கே ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டைம் வந்து 12 o'clock ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 4.5 hours நம்ம கீழே வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம பேஸ் கேம்புக்கு பக்கத்துலேயே வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 to 15 minutes ரீச் ஆயிரும். உண்மையிலே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பயங்கர த்ரில்லாகவும் இருக்குது. ஆக்சுவலாக இப்போவுமே இந்த காடு வந்து ரொம்ப டீப்பாக தான் இருக்குது. சுற்றி இந்த பறவைகளோட குரல், அப்புறம் அங்கங்கே இந்த சருகுகள் நகரும்போது வர சவுண்டு எல்லாமே கேட்கும்போது கொஞ்சம் த்ரில்லாக தான் இருக்குது. எவ்வளோ பெரிய வானுயர்ந்த மரம், கிட்டத்தட்ட வெண்ணை தொடுற அளவில் இருக்குது. எவ்வளோ ஹைட்டு. மிகவும் நன்றி மேற்கு தொடர்ச்சி மலையே. இந்த 3 நாட்களுக்கு நாங்கள் தங்கிடுறதுக்கு நல்ல ஒரு ஸ்வெட்டராகவும் இங்கே உள்ள வனவிலங்குகள் எல்லாத்துலேயும் இருந்து எங்களை பாதுகாத்து, எங்களை நல்லபடி இந்த 3 நாளுமே பாதுகாத்து, எங்களுக்கு தேவையான நேரத்தில் சாப்பாடு தண்ணி எல்லாமே கொடுத்து எங்களை நல்லபடி பாதுகாத்து இந்த 3 நாளுமே சந்தோஷமாக வச்சுக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. இங்கேருந்து நாங்கள் பயங்கரமான மெமரிஸ் எடுத்துகிட்டு போகிறோம். இது உண்மையிலே லைஃப் டைம்லே ஒரு சூப்பரான மெமரிஸாக இருக்க போகுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் அண்ட் வில் கம் பேக் அகெயின் சூன் அண்ட் வில் ப்ரொடெக்ட் யூ இன் அவர் லைஃப் டைம்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ பல எதிர்பார்ப்புகளோட ஸ்டார்ட் பண்ண அகஸ்தியர் மலை ட்ரெக் ஃபைனலி கம்ஸ் டு அன் எண்ட். உண்மையிலே இந்த 3 நாளுமே பயங்கரமான மெமரிஸ். அண்ட் ஃபைனலி இந்த மெமரிஸ் மட்டும்தான் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். அண்ட் இந்த 3 நாளுமே எங்களுக்கு கிடைச்ச இந்த ஃப்ரெஷ் ஏர்ஸ் அண்ட் வாட்டர்ஸ் எவ்ரிதிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் அண்ட் வண்டர்ஃபுல் ஃபாரஸ்ட். தேங்க்யூ ஆல் த ட்ரீஸ். தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி லன்ச் வந்து பிக்கப் ஸ்டேஷனில் வந்து நம்மளுக்கு லஞ்சுக்கு சாப்பாடு, சாம்பார், அது கூட என்ன கத்திரிக்காய் பொரியல், இது ஏதோ பாவைக்காய் பொரியல், அப்புறம் ஊறுகாய், சென்னாக்கொட்டு, பீட்ரூட்டா. ஓகே, ஸோ திரும்ப நம்ம டீம்லாம் வந்து லஞ்சுக்கு ரெடி ஆகிட்டோம், சாப்பிட்டுட்டே இருக்கோம். நம்ம அகஸ்தியர் மலை ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண பிக்கப் ஸ்டேஷனை ஒரு டைம் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா டைம் 12:45. நம்ம போகிற வழியில் அந்த டே 1ல் ஒரு ஃபால்ஸ் ஒன்று பார்த்தோம். அந்த ஃபால்ஸில் டே 1ல் குளிக்காமல் வந்துட்டோம். இப்போ அதில் குளிக்கானோம் அப்படின்ட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு இங்கேருந்து போயிருந்தோம். இந்த ஆட்டோ ரைடு ஃபுல்லாகவே பயங்கரமாக இருந்தது. ஏன்னா வந்து இந்த ரோடு ஃபுல்லாகவே பயங்கர பள்ள மேடுமாக இருந்ததுனால ஒவ்வொரு இடத்துலையும் ஆட்டோ கவிழ்ற மாதிரியே போயிட்டு இருந்தது. இது ஒரு பயங்கரமான ஆஃப் ரோட் ரைடாக இருந்தது. ஸோ நம்ம இந்த ஃபால்ஸில் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம 2 o'clock பஸ் பிடிக்கணும். இந்த போனக்காடு இறங்கி கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு நீரோட மாதிரி போகுது. அது கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். அதில் போய்ட்டு நம்ம அகஸ்தியர் ஃபால்ஸ் போயிட்டு வந்தோம்னா, அகஸ்தியர் மலை போயிட்டு வந்தோம்னா இதில் ஒரு குளியலை போடலாம் அப்படின்னு வந்து இறங்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி அது ஃபால்ஸ் மாதிரி விழும். நாங்கள் வந்தது ஒரு 1 o'clock கிட்ட.
ஸோ வெயில் ஒரு பஸ் வரதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் இருக்குது. அந்த டைமில் இங்கே ஒரு குளியலை போட்டுடலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். அப்படி இங்கே ஒரு செமையான ஒரு குளியலை போட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பஸ் ஏற போகிறோம். உள்ள ரிட்டன் வந்துட்டோம்னா இந்த ஸ்டாப்புக்குள்ளே பஸ் வரும்னு சொன்னாங்க. பட் நாங்கள் வரும்போது 1:30 ஆயிடுச்சு. ஸோ அதனால் அங்கே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப் இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே வந்து 1:45 வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். காடு பஸ் ஸ்டாப் இறங்கினோடனே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்டாப் இருக்கும். ஸோ இதில் ஸ்நாக்ஸ் எதுவும் வேணும் தான் வாங்கிக்கலாம். பை அகஸ்தியர் மலை. ஸோ இதை தான் நம்ம ஃபஸ்ட் டே மார்னிங்கில் பார்த்தோம். இங்கேருந்து நம்மளை ட்ராவலோட ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஸ்டார்ட் பண்ண அதே இடத்துல நம்ம ட்ராவலை என் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மேற்கு தொடர்ச்சி மலை. போனக்காடு வந்து போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ இங்கே இருந்து கொஞ்சம் தூரத்துலேயே பஸ் நிற்குது. ஸோ யூஸ்வலாக தான் பஸ் ஸ்டாப் தான் வந்து ஏறணும்னு சொல்லுவாங்க. ஒரு வேளை இங்கே வெயில் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே நிறுத்திருக்காங்க போல இருக்குது. பஸ் கொஞ்சம் தூரத்தில் நிற்கிது. இல்லை நம்ம அகஸ்தியர் மலை ட்ரிப்பை முடிச்சுட்டு பஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இந்த பஸ் தான் நம்மளை திருவனந்தபுரம் கூட்டு போக போகுது. ஃபஸ்ட் டைம் வந்து பஸ் விட அதே மாதிரி சிமிலர் பஸ், பட் ஆனால் வேறு பஸ். இந்த பஸ் தான் நம்ம கூட்டு போகுது. இந்த பஸ் வந்து யூஸ்வலாக மற்ற ரூட்டில் ரன் பண்ணுற பஸ் விட ஷார்ட்டாக இருக்கும். ஏன்னா அங்கே ரொம்ப ஷார்ப்பான பென்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து சின்ன வண்டியாக தான் இருக்கும். இதுதான் இந்த பஸ். இருக்குன்னு 2-3 பேர் வந்துருக்காங்க. நம்மளே ஏறியாச்சு. ஸோ ஃபைனலி நம்ம ட்ரெக்கிங் முடிச்சு பஸ் ஏறிட்டோம். இப்போ பஸ்ஸு கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ டிக்கெட் கொடுத்துட்டாங்க. பஸ்ஸு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இங்கேருந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இங்கேருந்து போகும்போது யாருக்குமே இங்கேருந்து போகிறதுக்கு மனசே இல்லை. ஏன்னா இந்த ஒரு சூப்பரான லொக்கேஷனை விட்டு ஒரு பிரியா விடையோட அகஸ்தியர் மலைக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். உண்மையிலே இந்த பயணம் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு சூப்பரான பயணமாக இருந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் டேல ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண ட்ராண்ட்ரம் ரயில்வே ஸ்டேஷன். இதை கிராஸ் பண்ணி நம்ம ட்ராண்ட்ரம் பஸ் ஸ்டாப்புக்குள்ளே என்ட்ரு ஆகணும். இந்த ட்ராண்ட்ரம் பஸ் ஸ்டாப்புக்கு இந்த பஸ் வந்து 4:30க்கு தான் வந்து சேர்ந்துச்சு. நீங்கள் ட்ராவல் பிளான் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிடுங்க. ஃபைனலி நம்ம வந்து சேர்ந்துட்டோம் ட்ராண்ட்ரம் பஸ் ஸ்டாண்டுக்கு. ஸோ கடைசியாக நாங்கள் அகஸ்தியர் மலை ட்ரிப்பை முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டோம் எல்லாரும். இப்போ ட்ராண்ட்ரம் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். இந்த பஸ் ஆக்சுவலாக 4:30க்கு இங்கே ட்ராண்ட்ரம் பஸ் ஸ்டாப் வந்திருக்கு. ஸோ இப்போ எல்லாருமே நாங்கள் பிரிஞ்சு போகிறோம். போகும்போது தனியாக தான் போனோம். திரும்பி வரும்போது நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க. ஸோ இந்த அகஸ்தியர் மலை ட்ரிப் எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய மெமரிஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ ஹோப் நீங்களும் வரும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய மெமரிஸ் கொடுக்க நம்புகிறோம். I'll see you on next video. Until then, bye bye.